Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. நம்ம சேனல்ல இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல இருந்து எக்ஸாம்பிள் 3.12 பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றிற்கு மீ போமா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீ போமா அப்படின்னா LCM அப்படின்னு சொல்லுவாங்க. மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு பேரு. இதுல மொத்தம் 4 சம் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 8 x பவர் 4 y பவர் 2 48 x பவர் 2 y பவர் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த நம்பர் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கணும். டானா வகுத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதில் பண்ணணும். ரெண்டாம் வாய்ப்பாளர் இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி இந்த நம்பர் ரெண்டாம் வாய்ப்பாளர் இருந்தா போடணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் பாத்தீங்கன்னா 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி இரட்டை எண்கள் முடிஞ்சது அப்படின்னா அந்த நம்பரை வந்து ரெண்டாம் வாய்ப்பாளர் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 4 2 8 2 2 4 4 2 அடுத்து மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாளர் போடும்போது 2 2 4 12 2 24 மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பால போடும்போது 1 2 2 6 2 12 மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பால போட்டோம்னா இந்த 1 அப்படியே தான் இருக்கும். 3 2 6 லாஸ்டா மூணாம் வாய்ப்பால மட்டும்தான் போட போறோம். இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 1 2 3 4 4 தடவை 2 வந்திருக்கு, ஒரு தடவை 3 வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2 4 பெருக்கல் 2 2 4 இன்ட்டு 3 4 4 16 இன்ட்டு 3. இப்போ 16 3 பெருக்கணும். 16ஓட 3 பெருக்கணும் அப்படின்னா 5 3 15 6 3 18 மேல 1 1 3 3 கூட்டினா 4 வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா 48. இப்ப இதுல இந்த எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 2 எக்ஸ் பவர் 2 ஒய் பவர் 4 இருக்கு இல்லையா, சோ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு. எக்ஸ்ல எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் எடுத்து எழுது. எக்ஸ் பவர் 4 தான் ஹையஸ்ட். அடுத்து இங்கேயும் ஒய் இருக்கு, அந்த இடத்துலயும் ஒய் இருக்கு. ஒய்ல எது ஹையஸ்ட் பவர் இல்லை, இது 4 தான். அப்ப ஒய் பவர் 4. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மீ போமா 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. எல்சிஎம் அப்படின்னாலே பவர்ல, அதாவது அடுக்குகள்ல எது வந்து மிக உயர்ந்த அடுக்கோ அதுதான் வந்து எடுத்துக்கணும். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா 5x minus 10 5x square minus 20 அப்படின்றது. இதை 1 by 1 எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 5 5 2 5 10 பிரிக்கலாம். இதையும் 4 5 5 4 5 20 பிரிக்கலாம். இப்ப இது ரெண்டுத்துல எது காமனா இருக்குன்னு பாருங்க. 5 தானே காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும்னா இங்க எக்ஸ் இருக்கு, இங்க 1 இருக்கு. 1 இன்டு எக்ஸ் வந்து வெறும் எக்ஸ் தான். நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்கு. பேலன்ஸ் இங்க 2 இருக்கு இல்லையா, அந்த 2 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து இங்க எது காமனா இருக்குன்னா 5 தான் காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இங்க எக்ஸ் ஸ்கொயர் 1 இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்க பேலன்ஸ் 4 இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்ப இதை மறுபடியும் எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இது பாக்குறதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இந்த 4 தான் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்ப அது எப்படி பிரிக்கலாமா? எக்ஸ் மைனஸ் 2, அதாவது எக்ஸ் ஏ வர இடத்துல எக்ஸ்னும் பி வர இடத்துல 2ன்னு வந்து எடுத்துக்கணும். அப்ப எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு. இப்ப இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 2ன்னு பிரிச்சிருக்கோம். முன்னாடி வந்து 5ன்னு போட்டுக்கணும். இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா மீ போமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது ரெண்டுத்துல எது காமனா இருக்குன்னு பாருங்க. இதுவும் இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆன்சர் எடுத்து எழுத போறோம். இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு, 5 இருக்கு, 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் காமனா எது எதெல்லாம் இருக்குமோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். காமனா இல்லாத டேர்மும் இருக்கு. என்னது? எக்ஸ் பிளஸ் 2, அதையும் எடுத்து எழுதிக்கலாம். அவ்வளவுதான்.